பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 4 வந்துட்டு வேர்ல்டு ஒபேசிட்டி டேன்னு சொல்கிறோம். நம்ம உடல் பருமன் தினம். அதுக்காகவே ஒரு தினம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்காவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு கான்ஷியஸ் வந்து நம்ம மறந்த சில விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். உடல் பருமனது நிறைய பேர் வந்து அது ஒரு பியூட்டி கான்ஃப்ளிக்டாவோ இல்லை உடல் தோற்றத்துக்கு அழகு சார்ந்ததாக தான் வந்து நிறைய பார்க்குறாங்க. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒபேஸாக இருக்கிறாங்கன்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட் அவங்களுக்கு ஓகே வந்து ஹெல்த்தி பாடின்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அண்ட் சிலர் ஒல்லியாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லைன்னு கிடையாது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது, ஹவு டு மேனேஜ் யுவர் வெயிட் நேச்சுரலி அண்ட் இன் அ ஹெல்த்தி வே. வீடியோவோட எண்டில் ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு கான்ஷியஸ் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, பட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட்டை முதல் செக் பண்ணிவிடுங்க. சிலர் டெய்லி செக் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த ஹேபிட்டை ஃபர்ஸ்ட்டு விட்டுடலாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா வெயிட்டை நம்ம செக் பண்ணணும். ஒரு சிம்பிளான ஒரு வெயிட் மிஷினை ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்குங்க. இல்லைனா நியர்பை உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ இருக்க வெயிட்டை செக் பண்ணி அந்த டேட் போட்டு நீங்கள் எழுதிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கான்ஷியஸ் வரும். நீங்கள் எவ்வளோ எக்ஸஸ் இருக்கீங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு தான் வந்துட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பண்ணுவோம். நம்ம வெயிட்டையும் ஹைட்டையும் மெஷர் பண்ணி எது உங்களுக்கு ஆவரேஜ் அப்படின்றத வந்து அது சொல்லிடும். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட வேஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த வேஸ்ட் ஹிப் ரேஷியோ நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸஸாக இருக்குதுன்றது நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு கேட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு கூகுள்லேயே வந்துட்டு உங்களோட வேஸ்ட்டையும் ஹிப்பையும் இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ச் எக்ஸஸாக இருக்கும் போது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம பாடி 2 விதமான ஷேப் இருக்குது. ஆப்பிள் ஷேப்னு சொல்லுவோம், பியூர் ஷேப்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிள் ஷேப் மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு இருக்கும், ஜென்ஸுக்கு இருக்கும். மேல் உடம்பு தான் நிறைய தொப்பை இருக்கும். அண்ட் பியூர் ஷேப் வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பாடி ஃபீமேல்ஸ்க்கு ஜாஸ்தி வெயிட்டாக இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒபேசிட்டி. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் உங்கள் வெயிட்டை நம்ம செக் பண்ணிக்கணும், பாடி மாஸ் இண்டெக்ஸை செக் பண்ணிக்கணும், உங்கள் வேஸ்ட் ஹிப் ரேஷியோவை செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்கும் போது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகா நேச்சுரோபதி கிளினிக்ஸ் நீங்கள் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நம்ம எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுட்ல பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். இந்த நாள்ல இருந்து நீங்க அடிஷ்னலா வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்க கட் பண்ணிடுங்க. நீங்க வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸோ ஆயில்லெஸ் ஸ்நாக்ஸ் எதுன்னு பார்த்துட்டு நீங்க கேட்டுட்டு அதை நீங்க வந்து செய்யலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா சுகர்ஸ் வந்து உங்க ஃபுட்ல அதிகமாக சேர்த்துக்கிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்றதும் ஒண்ணுதான், அண்ட் அடிஷ்னலா ஒரு 2-3 ஸ்வீட்ஸை நீங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதும் கேலோரிஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி தான் ஆகும். நான் 2 ஸ்வீட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஆடட் சுகர்ஸும் ஆடட் இந்த சால்ட் இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸை குறைக்கிறத நீங்கள் கான்ஷியஸாக கட் பண்ணிடணும். அது வந்து செகண்ட். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பிடக்கூடிய டைமர் ரெகுலர் ஆக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ரெகுலர் மீல் டைம் தான் டைஜஷன் கேப் உங்களுக்கு இருக்கிறதுனால டைஜஷன் ஆகும். எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒன்று பிலீவ் பண்ணோம், நீங்கள் முன்னாடி சாப்பிட்ட ஃபுட்டு உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த மீலே நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பீங்க ஒரு 10 மணிக்கு, உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு 12 மணிக்குள்ளே டைஜஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் மெயினாக பாய்சனஸாக நம்ம பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் நடுவில் ஒரு 4 to 5 hours கேப் ஆகுது நம்மளுக்கு இருக்கணும். இடையில பசிச்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மீல் டைமர் ரெகுலர் பண்ணிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோனும் உங்களுக்கு நல்லா பெட்டராக வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டயட்ஸ் இருக்குது, சரிங்களா? வந்துட்டு மெடிடேரியன் டயட் இருக்குது, பேலியோ டயட் இருக்குது, அண்ட் வந்துட்டு நோ கார்ப் டயட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வகையான டயட்ஸ் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்த மட்டும், அவங்களோட பாடி கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் மாறி போவாங்க. பட் இன் ஜென்ரல்
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டும் நமக்கு நல்லது தான், நேச்சுரலாக கிடைக்கிறது. அது எந்தெந்த போர்ஷனில் நம்ம எடுக்க போகிறோம் அதுதான். நீங்கள் உங்களோட மீலில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை குறைப்போம் இல்லையா, குறைச்சிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து ஃபுட்டில் அதிகமாக்குறதுனால என்ன ஆகும்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டையும் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்துட்டு அது மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா லிவரில் தான் எக்ஸஸ் ஃபேட்லாம் போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது எக்ஸஸாக இருக்குதையும் அது வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த விசரல் ஃபேட்ஸ்லாம் அது ரொம்பவே ஆபத்தானது. நம்மளோட ஆர்கன்ஸில் போய் கொழுப்பு சேரும் இல்லையா, அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியும் சரி, மாரடைப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் ரெகுலர் இன்டேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் சீரியல்ஸ், நட்ஸ்லாம் நீங்கள் இந்த இயற்கை உணவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக அது குறைஞ்சிட்டு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 வேளை உணவில் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டயட்டை நீங்கள் இந்த மாதிரி ரா டயட் நேச்சுரல் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது 2 வேளை எடுத்துக்கலாம். காலையில் ஒரு வேளை ரா டயட், நைட்டில் ஒரு வேளை ரா டயட், மதியத்தில் மட்டும் சமைச்ச உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய வெயிட்டை குறைக்க அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் ஃபார் மோஸ்ட் திங், இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5th தான் வந்துட்டு மேஜர் டூல். என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, 45 நிமிடத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளே ஒரே இடத்துல உட்கார்றது நல்லது கிடையாது யாருக்குமே. ஸோ எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து வாக் பண்ணணும், சும்மா ஒரு நடைப்பயிற்சி ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு பிரேக் அவுட் எடுப்போம். அப்படி இருக்க பட்சத்தில் டெய்லி 30 to 45 மினிட்ஸ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது நம்ம ஹோல் பாடிக்குமே வந்துட்டு ஒரு நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு டூல்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங், இல்லைனா யோகா தெரியும் அப்படின்னா யோகா பயிற்சிகள், இந்த மாதிரி விஷயத்த ரெகுலராக பண்ணுங்க. கண்டிப்பாக ஜிம்மில் வந்து போகும்போது அது ஒவ்வொருத்தரோட விஷயங்கள் பொறுத்து தான். பட் அதுவுமே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனோட பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு ஓவர் ஜிம் ட்ரைனிங்கும் வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது. எல்லாத்துலேயுமே மாட்ரேஷன் இஸ் த கீ. நம்ம வந்துட்டு வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும், எந்த ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணாலுமே மாட்ரேட்டாக இருக்கிறது தான் நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர, ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம உடம்பை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல தான் போட போகுது. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க, உடல் பருமனாக இருக்கீங்கன்னு அந்த கவலையே அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ சொல்யூஷன். அன்டில் உங்களுக்கு நேச்சர் எக்ஸிஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு நேச்சுரல் மெத்தட்ஸும் ஹீலிங் மெத்தட்ஸும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இயற்கை முறையில் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த்தி வேலையும் அண்ட் உங்களுக்கு நார்மலான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரி வழிகளையும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ குண்டாக இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள நம்ம போக வேணாம். ஹெல்த்தியாக நம்ம பண்ண முடியுன்ற இந்த ஆப்போசிட்டான இந்த வழிக்கு நீங்கள் வாங்க, ரேதர் தென் நம்ம வரி பண்ணிட்டு இருக்கிறது தவிர. ஸோ இந்த ஒபிசிட்டி டேல இந்த நான் சொன்ன இந்த பிரின்சிபிள்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் யோகா நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நேச்சுரல் வழி எப்படி பண்ணால் நீங்கள் இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து இந்த மூலமா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த யோகா நேச்சுரோபதி வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.